நல்லவங்க 4 பேர் வாயில் விழுந்தோம்னா அந்த காரியம் விளங்கவே விளங்காது அப்படின்னு கிராமத்தில் மக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில நேரங்களில் நம்மளே கூட பயன்படுத்தியிருப்போம். இதே மாதிரியான கருத்து திருக்குறள்லையும் நாலடியார்லையும் பதிவாயிருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறிவில் சிறந்தவர்கள், பெரியோர்கள், சான்றோர்களை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. ஒருவேளை அப்படி கோபப்படுத்தணும்னா அவங்க திடீர்னு கோபப்பட்டுருவாங்க. ஒரு நொடி பொழுதுதான் அந்த கோபம் இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால அவங்கள கோபப்பட முடியாத செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழகா ஒரு குறட்பால சொல்றாரு. அந்த குறட்பா என்னன்னா, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படிங்கிறதா அந்த குறட்பா. இதே கருத்து நாலடியாரில் ஒரு பாடல்ல பதிவாயிருக்கு. அந்த பாடல், பொறுப்பர் என்றெண்ணி புரைதீர்ந்தார் மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும், வெறுத்த பின் ஆர்க்கும் அருவி அணிமலை நன்னாட பேர்க்குதல் யாருக்கும் அரிது. அதாவது, மலை நாட்டுக்கு சொந்தக்கார தலைவனே, எதை செஞ்சாலும் தாங்கிக்குவாங்க அப்படின்னு நினைச்சு பெரியவங்க கிட்ட, சான்றோர்கள் கிட்ட அளவுக்கு அதிகமாக கோபப்பட முடியாத செயல்களை நம்ம செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி நீ செஞ்சேன்னா அதனால வரக்கூடிய விளைவு யாருனாலையுமே தாங்கிக்க முடியாததா இருக்கும் அப்படிங்கிறதா அந்த பாடலுடைய பொருள்.